கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பழைய மல்லி திரும்ப வந்துட்டு இருக்காங்க. எஸ், இது தான் எதிர்பார்த்தோம். விஜய் மனசுலையும் கொஞ்சம் அப்படியே இறங்கி வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம், இந்த வாரம் கண்டிப்பாக 2 பேரும் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்துடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா சில நாட்களாக பார்த்தீங்கன்னா மல்லி என்னதான் இவங்களை ஆட்டி படைச்சாலும் இவங்க 2 பேரையும், அதான் நம்ம ராஜியும் ரஞ்சிதத்தையும் வெறுப்பேற்றுற மாதிரியே பயங்கரமான சில விஷயம்லாம் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம விஜய் கூட சப்போர்ட் பண்ணார். மல்லி மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்க மாதிரி அப்படிலாம் இருந்தார். பட் உண்மையிலே அக்கறையாக இருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன். பட் அது கண்டிப்பாக அடுத்தது சரியாயிடும், செட் ஆயிடும் 2 பேருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வாரம் ஃபுல்லாக தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் பயங்கரமாக செம்ம கிராண்டாக நம்ம அன்னபூர்ணியம்மா தலைமையில் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அன்னபூர்ணியம்மா மல்லிக்கு அம்மா இல்லை அப்படின்ற குறைய முழுக்க முழுக்க தீர்த்துட்டு அவங்கள விட ரொம்ப அதிகமாக செம்மையாக கிராண்டாக என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் இந்த இதை நிறுத்துவாங்க அப்படின்றத எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பக்காவாக பிளான் பண்ணி மல்லிக்கு இந்த ஃபங்க்ஷனை ஜேன்னு சொன்ன மாதிரி நடத்திட்டாங்க. இந்த பக்கம் பல சதிகள் நடக்குது. நம்ம ராஜியும் ரஞ்சிதமும் எப்படி சும்மா இருக்க போகிறதில்ல. மல்லி எப்படிடா கோர்த்து விடலாம், விஜய்கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறது, இது மட்டும்தான் அவங்களோட முழு நேரம் வேலையும். என்னதான் அவங்க பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே மல்லி விஜய் ஒன்று சேரதான் போகிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. அடுத்த வாரம் எபிசோடில் நிறைய விஷயம், நிறைய ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.